இது படம் தானே? இல்ல பாலையா சார் கனவுல பார்த்த எல்லா ஃபேண்டசி சீன்களையும் ஒன்னா சேர்த்து எடுத்து 3 மணி நேரம் பவர் பாயிண்ட் பிரசன்டேஷனா? ஒரு பக்கம் ஆபத்தான வைரஸ்க்கு வேக்சின் கண்டுபிடிக்கிற சயின்டிஸ்ட், அவரோட மகளை கடத்துற வில்லன்ஸ், அவங்கள காப்பாத்த இமயமலையிலிருந்து இறங்கி வர்ற அகோரா சாமியார் பாலையா. கதையை கேட்டா ஹாலிவுட் லெவல் த்ரில்லர் மாதிரி இருக்கு. ஆனா டீசர்ல இருந்து படம் வர பார்த்ததும் ஒரு விஷயம் புரிஞ்சுது. கதை இருக்குது, ஆனா அதுக்கு மேல பாலையா இருக்காரு. படத்தோட ஓப்பனிங்ல பாலையா சார் வர என்ட்ரியை பார்த்ததும் பிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட் முழுசும் மாஸ் லீவ் போட்டுருச்சு. ஒரு கார் பறக்குது, அதுல இருந்து பாலையா சார் பறக்குறாரு. அவர் தரையில இறங்குறதுக்கு முன்னாடியே கார் ஆட்டோ பைலட் மோட்ல போய் வில்லன்ஸ் அடிச்சு பறக்க விடுது. முன்னாடி பாலையா அடிச்சா வில்லன்ஸ் பறப்பாங்க, இப்ப பாலையா பயன்படுத்துற வண்டிகளுக்கே அந்த பவர் டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு போல. இது விண்கல் விழுந்துருச்சுன்னு நினைச்சா இல்ல, அது பாலையா சார் தான். அதாவது மற்ற ஹீரோக்கள் ஃப்ளைட்ல டிராவல் பண்ணுவாங்க, இவர் நேரடியா ஆஸ்ட்ராய்ட்ல டிராவல் பண்றாரு. ஒருத்தனோட தலையை பூசணிக்காய்க்கு பதிலாக பயன்படுத்தி திருஷ்டி கழிக்கிற சீன் வந்ததும் நான் ஒரு நிமிஷம் ஸ்கிரீனை பாஸ் பண்ணி வாழ்க்கையை பற்றி யோசிச்சேன். உலகத்துல முதன்முறையாக மனித மண்டையால திருஷ்டி கழித்த தலைவர். நான் யாருன்னு தெரியுமா? உன்னை கொன்னிடுவேன். கொன்னுடு, நான் ஃப்ரீயா தான் இருக்கேன். கொன்னுடு. ஆஃப்டர் ஆல் நீ ஒரு தெருப்பு இருக்கிற புறம்போக்கு. முறைக்காத, கொன்னுடுவேன். ஆன் த ஸ்பாட் கொன்னுடுவேன். போடா. எவனா இருந்தாலும் சரி, கண்டந்துடமா வெட்டி டிக்கில போட்டு போயிட்டே இருப்பேன். பெரியவர்கிட்ட பஞ்சு பேசினா லஞ்சுக்கு இருக்க மாட்டேன்.